ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடிபிஎஸ்லேருந்து தான் ஓகேங்களா. ரொம்ப நாளைக்கு அப்புறமா போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 40,000 ப்ளஸ் வேகன்சிஸ் இருக்குது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடன் ரீச் அவுட் ஆகும். குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10th பாஸாக இருந்தால் போதும், ஈஸியாக அந்த போஸ்டிங்ஸ்க்கு வேலை எப்படி வாங்கிடலாம் ஓகேங்களா. எழுத்து தேர்வு இல்லாமல் உங்களால் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு ஈஸியாக வாங்க முடியும். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் அஃபீஷியல் கரியர்ஸ் பேஜில் காட்டி உங்களுக்கு நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன் ஓகேங்களா. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்புறம் பார்த்தீங்கன்னா கரியர்ஸ் பேஜ் லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன மெயினாக தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆக்டிவ் மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் மெயில் ஐடி இருந்தால் போதும். இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 ஸ்டெப்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுனாவே உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸோட கரியர்ஸ் பேஜை உங்களால் லாகின் பண்ண முடியும் ஓகேங்களா. இதுக்கப்புறம் என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக கவர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட்மேன், அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபிஎம் ஓகேங்களா. இதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ப்ராடக்ட்டோ சர்வீசஸோ நீங்கள் வந்து கஸ்டமரை பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த ப்ராடக்டை உங்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது பேர் தான் பார்த்தீங்கன்னா பிரான்ச் போஸ்ட் மேனேஜர். ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபிஎம் ஓகேங்களா. அவங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ்லேயே ஒரு சில ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வச்சுருப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா. அதுதான் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப லாங்காக கொடுத்துருக்காங்க. உங்களை நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். அதுக்கு என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட்மேன், அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம் ஓகேங்களா. அதில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டோர் டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், அதில் எக்ஸ்சேஞ்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேடிஎம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ணுற அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐபிபிபி ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் போஸ்டிங்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மேனேஜர், அதுக்கான ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு ஏபிபிஎம். இதுதான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டோர் டெலிவரி பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி தராங்க, பே ஸ்லாப் என்னென்ன அலவன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தலாம். இது முழுக்க பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால உங்களுக்கு ஜாபுக்கான சேலரி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் வந்து இன்க்ளூடாக கவர் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எஜுகேஷன் க்ரைட்டீரியா என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களுக்கு 18 தாண்டி இருந்தாவே இந்த போஸ்டிங்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 40 வயசு இருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னால ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளியிட்டிருக்காங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸாக இருந்தீங்கன்னா ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவும் வெளியிடல ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே பர்சனல் டிசேபிலிட்டி ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பார்த்தீங்கன்னா 13 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பர்சனல் டிசேபிலிட்டி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஏஜ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குமோ அதே தான் இதுலேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரொம்பவும் இது டிஸ்டர்ப் பண்ணலை ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்காங்க. Passed on mathematical, English and recommendation on boarded on government or state board ஓகேங்களா. யூனியன் டெரிட்டரி ஆன் இந்தியா ஓகேங்களா. 10th பாஸாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி தான் அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலோ எது முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்ன அடிஷ்னலாக தேவை, குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், 10th முடிச்சிருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் கொஞ்சமாக இருக்கணும், நாலேஜபிள் சைக்கிளிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். மீன்ஸ் ஆஃப் லைட் குட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாவே போதும், இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்டகரி டிசேபிலிட்டி என்னென்ன இருக்கணும் போஸ்ட் வைஸாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. அது என்னன்னு நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடி ஆன்லைன் .government.in அந்த சைட்டில் தான் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சிஸ்டம் ஓரியன்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் லிஸ்ட் தான். ஓகேங்களா. பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் படி தான் உங்களுக்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து போவோம். டு கன்வீனியன்ட் ஆன் கிரேட் ஆர் பாயிண்ட்ஸ் மூலிமா தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ரைட்டிங் டெஸ்ட் இல்லாதனால நீங்கள் 10th மார்க் ஷீட் வச்சு தான் இந்த போஸ்டிங்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஏ கிரேடாக இருந்தீங்கன்னா 10 பாயிண்ட், A2 இருந்தீங்கன்னா 9 பாயிண்ட்ஸ், B1 இருந்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸ், B2 இருந்தீங்கன்னா 7 பாயிண்ட்ஸ், C1 அந்த மாதிரி C2 D முடிக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கிரேடட் பாயிண்ட்ஸ் அண்ட் தென் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த இதில் வந்து நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செக் பண்ணி பாருங்கள். பேஸ்ட் ஆன் கிரெடிட் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ். ஓகேங்களா. கிரேட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. சிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 9.5. ஓகேங்களா. அதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிவிக்கும். இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன சாஃப்ட் காப்பீஸ்லாம் நம்ம வந்து அட்டாச் பண்ணோம் செல்ஃப் அட்டாச்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட் அட்டாச் பண்ணோம், ஐடி ப்ரூஃப், கேஸ்ட் சர்டிஃபிகேட், பிடபிள்யூசி நீங்கள் வந்து பர்சனல் டிசேபிலிட்டி இருந்தீங்க அதோட சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கணும், டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸோ அல்லது மெடிக்கல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன இது இருக்கோ அதை நீங்கள் வந்து பப்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணும் போது இந்த ஒரு சில டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் வேறு எதுவும் டாக்குமெண்ட்ஸில் எதுவும் மென்ஷன் பண்ணல. ஓகேங்களா. வேறு எதுவும் கொடுக்கல. ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட் த்ரூ அவுட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயிலில் தான் த்ரூ அவுட் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அந்த மெயிலையும் ஃபோன் நம்பரும் ஆக்டிவாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதில் வந்து ஒரு சில நோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த நோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் 1, நோட்ஸ் 2, நோட்ஸ் 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நாளே சொன்ன மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபீஷியல் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டீட்டெயிலிஸ்டிக்காக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறேன், நேம் ஆஃப் ஆஃபீஸ் என்ன, அதுக்கப்புறம் ஓப்பனிங்ஸ், நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ இருக்குது, அக்காமடேஷன்ஸ் ஆஃபீஸா, ரெக்கார்ட் ஆஃபீஸா, தாலுக்காவா, டிஸ்ட்ரிக்டா, அது நீங்கள் ஜஸ்ட்டு என்ன போஸ்டிங்ஸ் அப்ளை பண்ணுங்கள், பேர் எழுதிட்டு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டி வந்து நம்பர் ஆஃப் கம்யூனிட்டி என்னவோ அது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டோட்டலாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா. எத்தனை கம்யூனிட்டியோ அதை வந்து போட்டிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான ப்ராசஸிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்கள். பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees தான். நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் எதில் வேணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஃபோன்பே ஆர் டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ஆர் நெட் பேங்கிங் மூலிமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் ஆன் ஃபீமேல் அப்ளிகேஷன், எஸ்டி பர்சன் வித் டிசேபிலிட்டியாக இருந்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் அப்ளிகேஷன் வந்து இல்லை சரி ஃபீஸ் த பேமெண்ட் ஃபீஸ் கேனாட் பி நாட் அக்செப்டட். ஓகேங்க. அவங்களும் 100 rupees வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் அதெல்லாம் விசிட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதுக்கான டெமோ வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ் கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகேங்களா. டாடா பை பை, see you.